ஹலோ சிட்டிஸ், இன்றைக்கி நம்மளோட டெக்னோவா எலக்ட்ரானிக்ஸில் ஒரு எல்இடி லைட்டை நம்ம பென்சிலோட கனெக்ட் பண்ணும்போது அது நமக்கு க்ளோ ஆகுது, அதாவது எரியுது. அது எப்படி எரியுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு எல்இடியை பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சுவிட்சோட கனெக்ஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் டேரெக்டாக. இப்போ நான் இதை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சுவிட்சை போடும்போது நமக்கு அங்கே லைட் வந்து க்ளோ ஆகுது. இதை எப்படி நான் வந்து பென்சிலை வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ இப்போ நான் 2 பென்சில் வச்சு அதில் ஒரு பென்சிலை வந்து பாசிட்டிவோடைய லீடுலையும் இன்னொரு பென்சிலை வந்து நெகட்டிவோடைய லீட்லையும் நான் என்ன பண்ணிடுறேன், நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அங்கே நான் கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதே மாதிரி நான் வந்து சுவிட்ச் போடும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த எல்இடி பல்ப் வந்து க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ ஒரு பென்சில் மூலியமாக நமக்கு வந்து ஒரு எல்இடி பல்பில் நம்ம எப்படி வந்து சப்ளை கொடுத்து அதை வந்து ரன் பண்ண வைக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த நீடில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிராஃபைட் மெட்டீரியலால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நீடில். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரானிக்ஸுக்கு நம்ம வந்து சப்ளை கொடுக்கும்போது அங்கே அந்த லைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து க்ளோ ஆகுது. ஓகேவா? தேங்க்யூ.